வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி லாங் வாக் அப்படின்ற இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட இப்ப பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு டேஞ்சரஸ் கேமை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. அப்படி என்ன கேம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒண்ணுமே இல்லைங்க, நடக்கணும், அதுதான் கேம். இதுதான் ரொம்ப ஈஸியாச்சேன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா என்னன்னா, நான் ஸ்டாப்பா நடக்கணும். ஒருவேளை உங்களோட ஸ்பீடு 3 கிலோமீட்டருக்கு கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வார்னிங் சைன் வரும். இது மாதிரி 3 வார்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களை சுட்டு கொண்டுருவாங்க. சோ இப்படிப்பட்ட டேஞ்சரஸ் கேம் ஆடுறதுக்கு ரே அப்படின்ற ஒரு பையன் வரான். அங்க நிறைய நபர்களை சந்திக்கிறான். அதுல குறிப்பா பீட் அப்படின்றவனுக்கும் இவனுக்கும் ஒரு விதமான பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. சோ இதுக்கப்புறம் அந்த கேம் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் ஜெயிக்கிறா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே, இந்த படத்துல இவங்க காட்டியிருக்கக்கூடிய அந்த ஆல்டர் ஹிஸ்டரி. அதாவது ஒரு சர்வாதிகார ஆட்சி நிலவுச்சுன்னா அதுல என்ன மாதிரியான கேம் நடத்துவாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு கேம் எக்ஸாம்பிளா காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கேம்ல நடக்கக்கூடிய இறப்புகள் அப்படின்றதெல்லாம் பயங்கர கொடூரமா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ரே vs பீட் இவங்களுக்கான பாண்டிங் சீக்வன்சஸையும் ரொம்ப நீட்டா அமைச்சிருப்பாங்க. யாருக்கு என்ன நடக்க போதோ அப்படின்ற ஒரு பரபரப்பு ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. பட் போக போக கொஞ்சம் அது டைல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த போற போக்குலயே இவங்களோட பிளாஷ்பேக் எல்லாத்தையுமே பேசிட்டு போவாங்க. அதுவுமே கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா கனெக்ட் பண்ண வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு டிஃபரெண்டான கிளைமேக்ஸா இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் கோரியான கில்லிங்ஸ் இருக்குமே தவிர மத்தபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.